இந்த பொண்ணு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு டிரான் பறக்கிறதை கவனிக்கிறா. உடனே எதிரிகள் தான் அவங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்க அந்த டிரானை அனுப்பி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அடுத்த நிமிஷமே ஸ்னைப்பர்ல கரெக்டா ஏம் பண்ணி அந்த ட்ரோனை சுட்டு உடைச்சிடுறா. ஆனா இதையெல்லாம் அங்க பதுங்கி இருந்த எனிமி சோல்ஜர் ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான். அதனால இவங்க உடனே ஒளிஞ்சிருந்த இடத்தை மாத்திட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி போய் பதுங்கிக்கிட்டு ஸ்னைப்பர் ஸ்கோப் மூலமா அவன் எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் இந்த பொண்ணோட கண்முனையை மட்டும் பாத்துருவான். உடனே தன்னோட கணை லோட் பண்ணி அவங்கள சுட போறான். அந்த நேரத்துல இன்னொரு பக்கம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒருவேளை நம்மள அவன் பாத்திருப்பானோன்னு ஒரு டவுட் வரும். அதனால ஒரு சோல்ஜர் பொண்ணு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அந்த பொண்ணை சுட்டுருவான். அதை பார்த்த இன்னொரு பொண்ணு அவனை சுடலாம்னு கண் எடுக்கும் போது அவன் அவளோட கையில இருந்த கணை துல்லியமா சுட்டுருவான். அதனால அந்த கண் பறந்து போய் தூரமா விழுந்துரும். இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு பொண்ணு கிட்ட கண் இருக்கு, ஆனா அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அதனால கண் இல்லாத பொண்ணு ஒரு நரம்பை எடுத்து ஒரு கல்லுல கட்டி தூரமா விழுந்திருக்கிற கண் மேல போட்டு அதை இழுக்கலாம்னு பார்ப்பா. ஆனா அதையுமே தூரத்துல இருந்து அவன் பாத்துக்கிட்டே இருப்பான். சரியான நேரம் பார்த்து துல்லியமா அந்த நரம்ப ஷூட் பண்ணி கட் பண்ணிடுவான். அத பார்த்த பிறகு இந்த பொண்ணு வேற ஒரு ஐடியா யோசிப்பா. தன்னோட ஸ்மோக் பாம்பை போட்டுட்டு ஒரு டிரானை வானத்துல பறக்க விட்டு அவனோட கவனத்தை திசை திருப்பி அந்த கன்னை எடுக்கலாம்னு பார்ப்பான். ஆனா அவன் இவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு பாம்ப போட்டு வெடிக்க வச்சிருவான். அதுல 2 பேருக்குமே பயங்கரமா அடிபட்டுரும். அதுல ஒரு பொண்ணால வலிய தாங்க முடியாம தானாவே எழுந்திருப்பான். உடனே அவன் அவளை சுட்டுருவான். அவ அங்கேயே இறந்து போயிருவா. அதை பார்த்த இன்னொரு பொண்ணால தாங்கிக்க முடியாம அவன் ஷூட் பண்ண டைரக்ஷனை வச்சு கணை எடுத்து அவனோட மண்டையில நேரா ஷூட் பண்ணி அவனை அங்கேயே கொன்னுருவா.